மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. ஏழை மருமகள் லட்சாதிபதி ஆனாள். ஒரு ஊர்ல ரங்கம்மாங்கிறவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பசங்க. பெரிய பையன் சிவா, சின்னவன் மோகன். ரங்கம்மா அந்த ஊர்லயே பணக்காரி. அவங்கள விட பெரிய பணக்கார வீட்ல இருந்து கீதாங்கிறவங்கள பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணாங்க. சின்னவனுக்கு அதை விட பெரிய பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணுங்கிறது தான் அவங்களோட ஆசை. அதுக்கான முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் தெரிஞ்சவங்க கிட்ட சின்ன பையனோட கல்யாணத்தை பத்தி போன்ல, சுசீலா சொல்லு, சின்னவனுக்கு கல்யாண சம்பந்தம் பாத்துட்டு இருக்கேன்னு தெரிஞ்சது. எங்க ஊர்ல ஒரு பொண்ணு இருக்கா, ரொம்ப நல்லவ, பார்க்கவும் அம்பட்டு அழகா இருப்பா. பொண்ணு அழகா இருந்தா பத்தாது, சொத்தும் அழகா இருக்கணும். அவங்க சொத்து மதிப்ப சொல்லு. சொத்துன்னா அவ்வளவு பெருசா இல்ல, 2 ஏக்கர் நிலம் இருக்கு. பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, புத்திசாலியும் தான். சொத்து இல்லாதப்போ அந்த பொண்ணு எப்படி இருந்தா எனக்கு என்ன ரங்கம்மா அப்படி சொல்லிட்ட? பொண்ணு அடக்கமா இருந்தா போதும்னு நினைக்கிற இந்த காலத்துல நீ என்ன சொத்து அதிகமா இருக்கிற பொண்ணா பாக்குற? ஆமா, எனக்கு அப்படிதான் வேணும். அப்படியேப்பட்ட சம்பந்தம் ஏதாச்சும் இருந்தா அப்ப சொல்லு, சரியா? இன்னும் சொல்லி போனை வச்சுட்டாங்க. ரங்கம்மா சொன்ன மாதிரியே நல்ல சொத்து இருக்கிற பொண்ணா தேடிட்டு இருக்காங்க. அப்படி நாட்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் காலையில ரங்கம்மா ஹால்ல உட்கார்ந்து கல்யாண பொண்ணு போட்டோஸ பாத்துக்கிட்டே மோகன் மோகன் இன்னும் மயனை கூப்பிட்டு இருந்தாங்க. மோகன் பதில் சொல்லல. கீதா வந்து, கொழுந்தனார் வீட்ல இல்லாத. வீட்ல இல்லையா? எங்க போயிட்டான்? இன்னும் சொல்லிக்கிட்டே வாசப்படி பக்கமா பார்த்தாங்க. மோகன் ராணிங்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து வாசப்படியில நின்னாரு. அத பார்த்து ரங்கம்மா ஷாக்கு. மோகன் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கும்போது, நில்லுடா அங்கேயே இன்னும் சத்தமா கத்துனாங்க. மோகன் வாசப்படியிலே நின்னு பாத்துட்டு இருக்காரு. முதல்ல நீ கல்யாணம் பண்ணவளோட பிறந்த விவரமோ சொத்து விவரமோ சொல்லு. அவளோட பேரு ராணி. அவளுக்கு ஆஸ்தின்னு எதுவுமே கிடையாதுமா. அப்படின்னா உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. உனக்காக பெரிய பெரிய வீட்டு சம்பந்தம் எல்லாம் பாத்துட்டு இருந்தா நீ என்னடான இந்த மாதிரி கேவலமான சம்பந்தத்தை எடுத்துட்டு வர? போயிங்க இருந்து. உங்களுக்கு நான் பண்ணது பிடிக்கலனாலும் நான் உங்க பேச்ச மீற மாட்டேம்மா. கிளம்புறேன். ஆனா ஒரு விஷயமா, அவளுக்கு சொத்து இல்லைன்னு தான் அவளை வெளியே போற சொல்றீங்க. உங்களுக்கு தெரியாதது என்னன்னு தெரியுமாமா? அவ நினைச்சா கோடியில சம்பாதிக்கிற அளவுக்கு அவளுக்கு அறிவு இருக்கு. நல்லா சம்பாதிச்சு அவ உங்க முன்னாடியே மகாராணி மாதிரி இருப்பா. பாத்துட்டே இருங்களேன். இன்னும் சொல்லிட்டு அங்கிருந்து பொண்டாட்டிய கூப்பிட்டுட்டு போயிடுவாரு. ராணிக்கு சொத்து இல்லாட்டியும் அவங்க அப்பா நல்லா படிக்க வச்சாரு. ரொம்ப புத்திசாலியும் தான். வீட்டை விட்டு வெளியில வந்த ராணி மோகன் 2 பேரும் ஒரு ரூம் ரெண்டுக்கு வாங்கி 2 பேரும் அங்கேயே இருந்தாங்க. அப்படி நாட்கள் கடந்து போது. மோகன் கூலி வேலையும் பாத்துட்டு இருந்தாரு. ராணி வேலை தேடிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு நாள், ஏதாவது வேலை கிடைச்சுச்சா? இல்ல. ஒன்னும் கவலைப்படாத, இன்னும் முயற்சி பண்ணு. ஏதாவது ஒண்ணு கிடைச்சே ஆகும். நான் இனி வேலை தேடுறத நிப்பாட்டிடலான்னு நினைக்கிறேன் இன்னும் சொன்னாங்க. அத கேட்டு மோகன் ஆச்சரியமா, என்னது, வேலை தேடுறத நிப்பாட்டலாம் நினைக்கிறியா? ஏன்? வேலை அவ்வளவு ஈஸியா கிடைக்கிற மாதிரி இல்ல. அதான் ஏதாச்சும் வியாபாரம் பண்ணலான்னு நினைக்கிறேன். உன் யோசனையும் நல்லா தான் இருக்கு. ஆனா வியாபாரம் ஆரம்பிக்கணும்னா காசு இருக்கணும்ல. நம்ம எங்க இருந்து காசு கொண்டு வருவோம்? எங்க இருந்தோ எதுக்கு? ஊர்ல 2 ஏக்கர் என் பேர் மேல இருக்குல்ல, அத அடங்கு வைப்போம். அந்த இடத்தையே அடகு வைக்க? அந்த இடத்த நம்பிதானே உங்க அம்மா அப்பா 2 பேர் இருக்காங்க. எங்க அப்பா மருமவனுக்கு வரதட்சணையா எதுவும் தரல. அந்த இடம் எப்படியோ உங்களுக்கு தானே, அது ஏதோ இப்பயே வாங்கிக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாரு. அப்படியா? அப்படி என்ன வியாபாரம்? ஆர்கானிக் ஃபுட் ஸ்டோர் வைக்கலான்னுனா இல்ல காய்கறி கடை வைக்கலான்னுனா? காய்கறி வியாபாரமானு கம்மியா சொல்லாதீங்க. இன்னைக்கும் நாளைக்கும் மக்களுக்கெல்லாம் மருந்தடிச்ச காய்கறிய சாப்பிட்டு உடம்பு சரியில்லாம போகுது. எல்லாரோட பார்வையும் ஆரோக்கியத்தை மேலதான். அங்கங்க குட்டி குட்டி ஷாப்ஸும் இருக்கு. ஆனா அதுல ரொம்ப கம்மியா இருக்கும். நாம இது இல்லைன்னு சொல்லாம எல்லா வகையான ஐட்டம்ஸோட ஒரு ஷாப் வச்சா மக்கள் எல்லாம் அங்கேயே வந்து வாங்குவாங்கல்ல. எப்படி இருக்கு ஐடியா? நல்லா தான் இருக்கு. சரி, அப்படியே பண்ணிடுவோம். என்ன சொன்னாரு. அப்படி 2 பேரும் சேர்ந்து ஊருக்கு வந்து அவங்க எடுத்த அடமானம் வச்சு 10 லட்சம் ரூபாய் வாங்கினாங்க. அந்த காசுல சிட்டி நடுவுல ஒரு காம்ப்ளெக்ஸ் ரெண்டுக்கு வாங்கி சுத்தி பக்கத்துல இயற்கையா விவசாயம் பண்றவங்க கிட்ட நேரா போய் எல்லா வகையான காய்கறிகளும் வாங்கிட்டு வந்து ஷாப்ல வச்சு வித்துட்டு இருந்தாங்க. ராணி நினைச்ச மாதிரியே நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க. பாத்துட்டு இருக்கும் போதே ஸ்டோர்ல இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் காலி ஆயிருச்சு. இன்னும் அதிக காய்கறிகளை வர வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி 6 மாசம் கடந்து போச்சு. ஒரு நாள் மோகன்,
இப்படி அந்த ஊர்ல கொஞ்சம் இந்த ஊர்ல கொஞ்சம்னு இருக்காம நம்மளே ஒரே ஊருக்கு விவசாயம் பண்றவங்களுக்கு காசு கொடுத்து இயற்கை வேளாண்மை பண்ண வச்சோம்னா எப்படி இருக்கும்? ரொம்ப நல்ல யோசனைங்க. உடனே ஏதோ ஒரு ஊர் மக்களை காண்டாக்ட் ஆகி இதெல்லாம் பண்ண வைப்போம். என்ன நினைச்சாங்க? நினைச்ச மாதிரியே ஒரு கிராமத்து விவசாயிங்க கிட்ட கான்ட்ராக்ட் வாங்கிக்கிட்டு எல்லா வகையான காய்கறிகளும் விளைச்சிட்டு இருந்தாங்க. அப்படி நாட்கள் கடந்து போச்சு. ராணி வச்ச முதலீடு எல்லாமே வந்துருச்சு. அப்படி என்னங்க, நம்ம வியாபாரத்தை பரப்ப டைம் வந்துருச்சு. அப்படின்னா சிட்டில மெயின் ஏரியால இன்னும் 2 ஸ்டோர்ஸ் வைக்கலாம் என்ன சொன்னாங்க. மோகனும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. நினைச்ச மாதிரி அவங்களோட வியாபாரத்தை பரப்புனாங்க. 10 ஊரை காண்டாக்ட் பண்ணி அவங்கள இயற்கையான விவசாயத்தை பண்ண வைக்கிறாங்க. அப்படி 5-6 வருஷம் கடந்து போச்சு. இப்ப ராணி லட்சமா சம்பாரிச்சு புருஷனோட சந்தோஷமா இருக்கா. ராணியோட மாமியாரு இவங்களோட வளர்ச்சியை எப்பவுமே கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சுசீலாங்கிறவங்க ரங்கம்மா கிட்ட வந்து, என்ன ரங்கம்மா எப்படி இருக்க? நீயா என்ன இப்படி வந்திருக்க? சும்மாதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, உன் சின்னவனுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. பொண்ணு ரொம்ப நல்லவேன்னு சொன்னல, ஞாபகம் இருக்கா? இப்போ அதெல்லாம் எதுக்கு, விடு. எதுக்குன்னு? அந்த பொண்ணு யாரோ ஒரு பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. மாமனும் மாமியாரும் உள்ள வரவிடலையாமா. பட்டணத்துக்கு போய் ஏதோ ஆர்கானிக் ஸ்டோர் வச்சு லட்சமா சம்பாதிக்கிறாளாமா இன்னும் சொன்னாங்க. அத கேட்டு ரங்கம்மா ஷாக்கு. ரங்கம்மா மூஞ்சில மாற்றத்தை கவனிச்ச சுசீலா, என்னாச்சு அப்படி ஆயிட்ட? நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறது என் பையன் கல்யாணம் பண்ண பொண்ணை பத்தி தானே? இன்னும் சொன்னாங்க. அத கேட்டு சுசீலா ஷாக்கு.